வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உயிர் ஒரு அருமையான தமிழ்ச்சொல். உய்தற்கு உரியது உயிர், அதாவது உய்யும் தகுதி உடையது உயிர். உய்தல் அப்படின்னா அதற்கு பொருள் வளர்தல். வளர்தல் அப்படின்னா துன்பத் தொடக்கத்தில் இருந்து விடுதலை பெறுதல். வினைப்பகை என்று சொல்லப்படும் வினைப்பதிவில் இருந்து உயிர் மீழ்தலே உய்தல் என்று தமிழ் அறிஞர்களெல்லாம் கூறுவார்கள். நமது அருள் தந்தை அவர்களும் உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் என்று ஒரு கவியில் சொல்வார்கள். இன்னும் உயிரை பற்றி சிறப்பாக சொன்னால் அது அறிவு பொருளும் ஆகும். அத்தகைய உயிரை விஞ்ஞானம் ஒப்புக்கொள்ளவில்லை, வேதாந்தமும் விளக்க முடியாமல் விட்டுவிட்டது. அதை நமது சித்தர் பெருமக்கள் அந்த உயிரின் அளவை ஒரு பசுவின் உரோமத்தை வைத்து விளக்கம் தந்ததை சுவாமிஜி இந்த பதிவில் கூறுகிறார்கள். கேட்போமா? ஜீவகாந்த சக்தியை உற்பத்தி செய்து கொண்டே இருப்பது உயிர். அந்த உயிர் சக்தியினுடைய அளவை நமது சித்தர்கள் நிர்ணயித்து ஒரு யூகத்துக்கு கொடுக்கிறாங்க. விஞ்ஞானமும் இதுவரையில அந்த உயிரை ஒப்புக்கொள்ளல, வேதாந்தமும் விளக்க முடியாத விட்டுவிட்டது. ஆனால் சித்தர்கள் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள், எந்த அளவுல அந்த உயிர் இருக்கிறது என்று. பசுவினுடைய ரோமத்தை எடுத்து அது எவ்வளவு கனம் இருக்கிறதோ அந்த அளவு நீளம் வச்சு வெட்டி ஒரு துண்டு எடுத்து கொள்ள வேண்டியது. அதை 1 கோடி கூறாக்கி முதல்ல மீண்டும் 10 லட்சம் கூறு போட்டா என்ன அளவு வருமோ அதுதான் உயிரினுடைய அளவு. அதாவது எனர்ஜி பார்ட்டிகள் என்று விஞ்ஞானத்துல சொல்றார்களே, அதுதான் விண் என்பது, அதான் உயிர் என்பது. வாழ்க வளமுடன். சுவாமிஜியோடைய விளக்கம் கேட்டோம். பொதுவாக ஆன்மீகத்தில் ஒரு 3 ஓட்டை சொல்லுவாங்க. ஒரு ஓட்டை உயிர் விளக்கம் இல்லாதது. இன்னொரு ஓட்டை என்ன அப்படின்னாக்கா, ஆன்மீகத்திற்கு பிரம்மச்சரியம் அவசியம்னு சொல்லுவாங்க, அது தேவையில்லை. அதாவது குடும்பத்தில் இருந்து கொண்டே ஆன்மீக சாதனையில் ஈடுபடலாம், அதனால் பிரம்மச்சரியம் அவசியம் அல்ல அப்படிங்கிறது 2வது ஓட்டை. 3வது இறைநிலை விளக்கம் பற்றி சரியான விளக்கம், அதாவது இன்றைய காலத்திற்கு ஏற்றவாறு விஞ்ஞானபூர்வமான விளக்கம். இந்த 3 விளக்கமும் இல்லாதது ஆன்மீகத்தில் ஒரு பெரிய ஓட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த ஓட்டையில் ஒன்று தான் உயிர் விளக்கம் இல்லாதது. அந்த உயிர் விளக்கத்தை தான் சுவாமிஜி நமக்கு கொடுத்து அந்த உயிரையும் உணர்த்தி, இன்றைக்கி நம்ம எல்லாருமே அனைத்துயிரும் ஒன்று என்ற அடிப்படையில் ஆற்றும் செயல்கள் எல்லாம் அன்பின் செயல்களாக மிளிரும் வண்ணம் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். குருவினுடைய திருவருளுக்கு நன்றி கூறி இந்த பதிவினுடைய முடிவுரையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.